மத்திய அரசின் பல்கலைக்கழக மானிய குழு அவங்கள்ட்ட இருந்து நீங்க மானியம் வாங்கிப்பீங்க, ஆனா அவங்களுடைய உறுப்பினரை போட மாட்டீங்க அப்படின்னா இது எப்படி நியமனம் செய்யலாம் அப்படின்னு இந்த ஆங்கிள் இந்த ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு பாஸ் பண்ணியிருக்கிற இந்த சட்டத்தில் யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் போட்டு கிராண்டை வாங்கிக்கிட்டு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் போடாமல் இருக்கிறது சட்ட விரோதம். குமாரசாமி கொடுத்த ஜட்மெண்ட் சரின்னு சொன்னால் ஜெயலலிதா எந்த தப்பும் செய்யல, சசிகலா எந்த தப்பும் செய்யலன்னு அர்த்தம். உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் போய் அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ முஸ்லிம் அல்லது மைனாரிட்டி பள்ளிகளில் நாங்கள் ஏழைகளை சேர்ப்ப மாட்டோம், எங்கள் மீது திணிக்க முடியாதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. அழகிரியுடைய மகன் தயாநிதி அழகிரி கம்பெனி 250 கோடி ரூபாய்க்கு கிரானைட் ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு இடி அட்டாச் பண்ணியிருக்கு. அதுல திரு ஜிஆர்எஸ் அவர்கள் மறு விசாரணையை அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஜிஆர்எஸ் திமுக ஃபேவர் பண்றாரா? திராவிடர் கழகத்தின் தலைமையகமான ஈவேராத்திடல் அதுல ஒரு விழான்னு மெட்ராஸ் ஃபுல்லா தாலி அவிழ்ப்பு மற்றும் மாட்டுக்கறி தின்னும் விழா. இதை எதிர்த்து ஸ்டேக்கு போனா ஹரி பரந்தாமன் அவர்கிட்ட போறப்ப இல்ல ஸ்டே இல்ல அலோ பண்றாரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ துணைவேந்தர்கள் நியமனம் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு முதலமைச்சருக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இடைக்கால தடை கொடுத்திருந்தாங்க. இப்போ மீண்டும் 26ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அந்த ஒரிஜினல் தீர்ப்பு திரு பர்திவாலா மகாதேவன் அவர்களுடைய தீர்ப்பு, ஆளுநர் அந்த 10 பில்லை இத்தனை நாள் வச்சுக்கிட்டாரு, அதனால இதை ஆட்டோமேட்டிக்கா சட்டமாக்குறோம். நாங்க சார் இங்க இருந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க அம்மா வீடு பம்மல்ல இருக்கு சார். நான் மேப்பை எடுத்துட்டு இருக்கிற வீடெல்லாம் இடிச்சிட்டு போக முடியாது. போகிற வழி எப்படியோ ரோடு கிண்டி போயிட்டு கத்திப்பேரை போயிட்டு பல்லாவரம் போயிட்டு தான் போகணும். நடுவில் நேராக இடித்தா ஏர்போர்ட்டை தாண்டி அப்படி 5 கிலோமீட்டரில் வந்துடலாம். நான் இந்த ரூட்டில் போனேன்னா 15 கிலோமீட்டர் ஆகும். ஒரு கவர்னர் என்பவர் பல்வேறு சட்டங்களை பார்க்கணும். வெறும் இது சட்டசபை பாஸ் பண்ணிடுச்சு அதனால சட்டமாக்குறேன்னு பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே பஞ்சாபில் ஒரு வழக்கில் என்னன்னால் நிதி பில்களையும் கவர்னர் நிறுத்தி வச்சிருந்தார் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். அதனால நிதி பில்களை வச்சிருந்தது தப்புன்னு வந்த உடனே அவர் ராஜினாமாவே செய்ய வேண்டியது முன்னாள் தமிழக கவர்னர் தான். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் இந்த இவர் நிறுத்தி வைத்திருந்த 10 பில்லுமே துணைவேந்தர் நியமனம் தான் சார். துணைவேந்தர் நியமனங்கள் நான் சொல்றது 2006 வாக்கிலேயே 5 கோடி 10 கோடிக்கு ஏலம் போகும்னு பல்வேறு ராம்தாஸ் அவர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். பாலிட்டிஷியன்ஸ் உதாரணமாக மதிமுகல இந்த முறை திருச்சி சீட்டை தனக்கு கொடுக்கலை அப்படின்னு கணேச பாண்டியன் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் துணைவேந்தராக ஒரு இதில் பணியாற்றி இருக்கிறார். அதே மாதிரி PH பாண்டியனுடைய மனைவி மனோன்மணியம் சுந்தரலிங்கம் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக இருக்காங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தால் அவர்களை விட தகுதி வாய்ந்தவர்கள் மீறப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, வழக்குகள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ் துட்டுக்காக கொடுக்கப்படுபவை இதையெல்லாம் சென்ற கவர்னர்ல இருந்து இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ் வேணுங்கிறது ஒன்று, இன்னொன்று இந்த பவர். இந்த 10 பில்லுலையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேந்தராக ஆளுநருக்கு பதிலாக முதல்வர்னு போடாம கவர்மெண்ட்னு போட்டாங்க. இப்ப கவர்மெண்ட்னு சொல்லி போட்டாலும் அதை ஆளுநர் கையெழுத்து போடணுமா. அடுத்தது கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது, மாநில அரசு மத்திய அரசு. இப்ப என்னுடைய தம்பியோ அல்லது மகனோ இன்னைக்கு படிச்சான்னு வச்சுக்கோங்க, BE முடிச்சுட்டு வரான், அவன் இங்கே தான் வேலை செய்வான்னு சொல்ல முடியுமா? இல்லை. பூனால வேலை கிடைக்கலாம், ஏன் அமெரிக்காவில் கிடைக்கலாம். அந்த கல்வி தகுதி என்பது உலக தரத்தில் இருக்கணுங்கிறப்ப அது பொதுப்பட்டியலில் இருக்கிறது தான் சரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த போரை எடுத்துக்கிட்டால் பாகிஸ்தான் போரில் சார் அதில் ட்ரோனை அடிச்சிருக்கோம். அயன் டோம்ங்கிறது, இஸ்ரேலுடைய அயன் டோம்ங்கிறது மிக மிக பிரபலமானது. அதாவது எங்கிருந்து வெளியில வந்தாலும் அந்த மிசைல்ஸை தடுத்துரும், ட்ரோனை தடுத்துரும். அவன் என்ன பண்ணான், ஒரே ராத்திரி 600 இதை ஹமாஸ் அனுப்பிச்சு பார்த்தான். ஒரு 400-500 தடிச்சது, 1-2 உள்ளுக்குள்ளேயே ஜெருசலேமுக்குள்ளேயே அடிச்சுது. ஆனால் அவன் அந்த அயன் டோமை யூஸ் பண்ணி மிசைல் அடிச்சா ஒரு மிசைலுடைய செலவு 5-20 லட்சம், ஒரு ட்ரோனுடைய செலவு 3-30 லட்சம். இப்ப 3 லட்சத்து ட்ரோனை 5 லட்சம் ரூபாய் இதை வச்சு மிசைலை வச்சு அடிச்சால் யாருக்கு நஷ்டம்?
ஸோ அடிக்காம போனதும் இருக்கு. அங்க 60% சக்சஸ் தான் வந்துச்சு. இங்க இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா 1960 இது ரிட்டையர் ஆகி போன, அதாவது 2ஆம் உலக போரில் 5 கிலோமீட்டர் இங்க இருந்து 5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு இலக்கை, இல்ல பிளேன் கீழே இறங்கி வர்றப்ப இருக்கிற இலக்கை நோக்கி சுடும் ஒரு பீரங்கிய எடுத்துக்கிட்டு மேனுவல் 2 பேர் தள்ளிட்டு போய் கஷ்டப்பட்டு இழுத்து அடிக்கிற பீரங்கி, L-70ங்கிற பீரங்கி, அந்த பீரங்கியை மெக்கனைஸ் பண்ணி அதோட ஏஐ கனெக்ட் பண்ணி இந்த இது ரேடார் இதை சென்ஸ் பண்ண உடனே அது 5 கிலோமீட்டர் கிட்ட வர்றப்ப அந்த ட்ரோனை அடிக்கிறாங்க. இந்த பீரங்கியுடைய குண்டின் விலை 500 ரூபா. அது 4 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ரூபா அந்த ட்ரோன். இந்த டெக்னாலஜி இதுல சக்சஸ் நமக்கு 99% வந்திருக்கு. 1-2 ரொம்பவும் பயனில்லாத ட்ரோன்கள் அப்படின்னு தெரிஞ்சது மாத்திரம் இலக்கு பிரச்சனை இல்லைங்கிறத இறங்க விட்டுருக்காங்க, மீதி எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவுடைய டெக்னாலஜி அமெரிக்காவிடம் கூட இல்லைங்கிற அளவுக்கு இண்டிஜினஸ். இன்னொன்று இப்போ F-16 வாங்கியிருக்காங்க, F-31 அமெரிக்கா வாங்குது. நீங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து ஒரு பிளேன் வாங்கினால் அதில் பொருத்த வேண்டிய அனைத்து மிசைல்கள் எல்லாம் அவங்க டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணணும். அவங்க நமக்கு அந்த கோடை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யாவிடமும் இப்போ நம்ம ஸ்வீடன்லேருந்தும் வாங்கியிருக்கிறவை அவங்க நமக்கு கோடை கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம அதோட சேர்த்துருவோம். இப்போ யாரெல்லாம் ரஷ்யா வச்சிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம சேர்க்க முடியும். வேற அமெரிக்காட்ட நீங்கள் வாங்கினா, நீங்கள் திருப்பி வாங்கினா நீ எங்கே யூஸ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட எல்லாமே தெரியும். இப்போ இந்தியா கிட்ட பிரம்மோஸ் மாத்திரம் 3500 இருக்குங்க. 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேற சில யூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் 20 ஏர்பேஸ் இருக்கு. அந்த 20 ஏர்பேஸில் 12 தான் மிக முக்கியமானவை. அந்த 12ல் 11 அடிச்சிட்டோம். பெரிய சேதங்கள் முழுசா அடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். அதை தாண்டி அவர்கள் எங்கே நியூக்ளியர் பையில் வச்சுருந்தாங்களோ அந்த மலையின் 6 கேட்டில் 5 கேட்டு அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து லீக் வந்ததுன்னா அங்கே உள்ளே போகிறதுக்கு 200லேருந்து 500 வருஷம் ஆகும்ட்டாங்க புதிதாக செய்யறதுக்கு. ஸோ டெக்னாலஜியில் இந்தியா இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்றைக்கு தான் என்னுடைய மச்சானின் மகன் வந்திருக்கிறார். அவர் நான் இதில் படிக்கிற நெதர்லாண்ட்ஸில் அவன் மெக்கானிக்கல் ப்ளஸ் ஏஐ படிக்கிறார். நான் இந்தியாவுக்கு தான் வரணும், இதில் தான் போகணுன்றாங்க. ஸோ இந்த கல்வி இப்படி இருக்கணும்னா பொதுப்பட்டியலில் இருப்பது தான் சரி. இன்னும் சொல்ல போனால் 71-76 திமுக இந்திரா காந்தி கூட்டணியின் போதுதான் கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் மாற்றப்பட்டது. நீங்க 17 வருஷம் இது கூட்டணியில் ஆட்சியில் வாஜ்பாய் ஆட்சியில் 5 வருடமும் திருப்பி இவங்க ஆட்சியில் 10 வருடமும் இருந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி தேவகவுடா மந்திரி சபையில் இருந்திருக்கு. 17 வருஷத்தில் நீங்கள் பொதுப்பட்டியலில் மாற்றுறதுக்கு எதுவும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றலை. பொதுப்பட்டியலில் ஒன்று இருந்தால் மத்திய அரசும் சட்டம் போடலாம், மாநில அரசும் சட்டம் போடலாம். யாரு பெருசு? மத்திய அரசு. ஸோ மத்திய அரசின் யூஜிசி கிட்ட இருந்து பணம் வாங்குகிற, யூஜிசி என்றால் பல்கலைக்கழக மானிய குழு, அவங்கள்ட்ட இருந்து நீங்க மானியம் வாங்கிப்பீங்க, ஆனா அவங்களுடைய உறுப்பினரை போட மாட்டீங்க. அப்படின்னா இது எப்படி நியமனம் செய்யலாம் அப்படின்னு இந்த ஆங்கிள் இந்த ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கேஸ்ல இந்த கவர்னர் இப்படி நேரா இப்படி சைடில் பார்க்கக்கூடாது, இந்த சைடு பார்க்கக்கூடாது, நேரா இப்படி பார்க்கணும். கவர்னர் பில்லை பாஸ் பண்ணல. ஏன் பாஸ் பண்ணல, அதுல என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கு, இதையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போனார். இப்ப இதுல இருக்கிற சட்ட சிக்கல்கள் ஆர்டிகல் 200ல இமீடியட்லின்ற as soon as possibleங்கிற வார்த்தை இருக்கு. கவர்னர், if a bill is passed by a legislation, a governor can pass it as an act, withhold it or send it to president as soon as possibleங்கிற வார்த்தை. as soon as possibleங்கிறது எத்தனை நாள்னு வரையறை கொடுக்கப்படவில்லை. இதை கொடுக்க வேண்டாம் என அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரையறை குழு டிஸ்கஸ் பண்ணி வேண்டாம் தான் பிளாங்கா விட்டாங்க. ஆனால் அதை பல்வேறு நேரத்தில் ஈவன் இந்த ஆட்சி பாஜக ஆட்சி வந்தப்போ கூட அவங்களே இந்த 30-60-90ன்னு பேசியிருக்காங்க 2016. இது ஒன்றும் புதுசாக அவர் கொடுக்கல. ஆனால் அதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்று, ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் இந்த மாதிரி தீர்ப்பை கொடுக்க முடியும். ஒரு 2 நீதிபதிகள் பெஞ்ச் கொடுக்க முடியாது. அந்த 415 பக்கத்தில் அதிகமான பேஜஸ் கவர்னர் ஏன் இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தார், கவர்னர் ஏன் பாஸ் பண்ணல, பட் அதுக்குள்ள ஏன் அதை வச்சுட்டு இருந்தார். ஏன்னா உதாரணமாக ரம்மி பில்லை எடுத்துக்கங்க. கவர்னர் ரம்மி பில்லை பாஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட மிக கீழ்த்தரமாக ரம்மி ரவி என்றெல்லாம் திமுக காரங்க பேசினாங்க. ஏன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்ட பில்கள்
உயர்நீதிமன்றத்தினாலையும் உச்சநீதிமன்றத்தினாலையும் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அவர் ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரியாக ஓய்வு பெற்றவர், அவருக்கு சட்டம் தெரியும். அதனால இதை பாஸ் பண்ணாலும் செல்லுபடி ஆகாதுன்னு இப்ப கடைசியெல்லாம் தமிழக அரசு போட்ட பில்லு கவர்னர் கையெழுத்து போட்டும் உச்சநீதிமன்றம் அதை நிறுத்திடுச்சு. ஸோ அதனால இந்த பில்கள் ஆர்டிகல் 254 படியாக கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது, அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கிறத மத்திய அரசின் யூஜிசி நியமனம் செய்த ஊழியர் இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ஸ்டே கொடுத்திருக்காங்க. சார் உச்சநீதிமன்றம் போலாம், ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ இது இந்த ஆர்டிகல் 254 அந்த பர்திவாலா மகாதேவன் தீர்ப்பு நீதிபதிகள் தீர்ப்புல எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தை இங்க மெயினா எடுத்திருக்கு. அது வேறு, இது வேறு. அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ண பில்ல ஏன் கொடுக்கலங்கிறதான். இது இந்த பில்லுல இந்த கிளாஸ தமிழக அரசு பாஸ் பண்ணி இருக்கிற இந்த சட்டத்துல யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதுக்கு ப்ரொவிஷனே இல்லை. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொண்டு கிராண்டை வாங்கிக்கிட்டு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் போடாம இருக்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிறது மத்திய அரசு சட்டம்னு வந்துருச்சு. ஸோ இதுல திருப்பியும் இழுத்துட்டு தான் இருக்க போகுது. பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த குழு போய் ஒரு 4 பேரை கொடுக்கணும், அதுல இருந்து ஒருவரை கவர்னர் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தார். இப்ப யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ் போடுறதுல உங்களுக்கு என்ன சார் இருக்கு? ஏன்னா இதுவரை ரெக்கமெண்ட் அதாவது இன்னொன்று போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய நண்பர்களே பலர் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெச்ஓடின்னு போட்டிருப்பாங்க, பக்கத்தில் பிராக்கெட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு போடுறாங்க. ப்ரொஃபஸர் என்பதற்கே நாம்ஸ் அதிகம், ஹெச்ஓடிக்கு இன்னும் நாம்ஸ் அதிகம். இன்னைக்கு ப்ரொஃபஸர் நாம்ஸுக்கே பல பேர் வரல. அதனால என்ன பண்றாங்க, ஹெச்ஓடி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ரொட்டேஷன்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாம்ஸை மீட் பண்ணாம இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வேணுங்கிறவரை போடணும்னு பாக்குறீங்க. இதுதான் பிரச்சனை. இதுல உங்களுக்கு யூஜிசி ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல என்ன சார் கஷ்டம்? அம்பேத்கர் போட்ட அரசியலமைப்பு சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா 91-96 இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டப்ப அதை எதிர்த்து கருணாநிதி குரல் கொடுத்து செஞ்சிருக்கார். நெஞ்சுக்கு நீதியில் அது இருக்கு. ஸோ இது மாநில சுயாட்சியில் வராது, இது தேவையில்லாமல் பிரச்சனையாக்கப்படுகிறது. என்ன ஒன்று இது பிஜேபியை சேர்ந்த ஒரு வக்கீல் போட்டிருக்காரு. பிஜேபியை சேர்ந்த இந்த நீதிபதி 2 நீதிபதிகளில் ஒருவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தான், ஜிஆர்எஸ் அப்படி என்பது சரி சார், நேற்றுக்கு இந்த வழக்க ஆடிய வில்சன் திமுக கட்சியோட எம்பி தானே, அவர் என்ன பொது நபரா? நீங்க திமுக சார்பாக தானே வரீங்க சார். அவர் ஒன்ஸ் நீங்க பதவிக்கு வந்தாச்சுன்னா அங்க சட்டத்தை தான் பார்ப்பார். நீங்க சட்டம் தப்பாக இருந்தால் அவர் கொடுத்த தீர்ப்பு தப்புன்னா மேல போய் ஸ்டே வாங்கலாம், ஸ்டே உடைக்கவும் படலாம். ஏன்னா தீர்ப்புகள் என்பது திருத்தப்படுவதற்குத்தான் சரியான தீர்ப்பு நிக்கணும். இப்ப குமாரசாமி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சரின்னு சொன்னால் ஜெயலலிதா எந்த தப்பும் செய்யல, சசிகலா எந்த தப்பும் செய்யலன்னு அர்த்தம். உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் போய் அதை உறுதி குணா ஜட்ஜ்மெண்ட் இது பண்ண மாதிரி இப்பொழுது இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் தீர்ப்பு, அந்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு. அதுல ஏற்கனவே கேள்விகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் கேரளா கேஸ்ல அதுவும் பெண்டிங் இருக்கு. கேரளா யூனிவர்சிட்டி பில்லு இதை பொறுத்த வரைக்கும், வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அதுல அந்த பில்லுல மம்தா பானர்ஜி அதாவது சீஃப் மினிஸ்டரை வேந்தரா போடுறதுங்கிறத இதை நான் எப்படி பாஸ் பண்ணுவேன்னு உச்சநீதிமன்றத்துக்கே ஏற்கனவே கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்னு சொல்றதுன்னா கிரைசிஸ் இல்லாட்டி ஒரு புதிர். ஸோ இதற்கு சரியான முடிவை கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் கொடுக்கணும். அதுக்குள்ள வச்சு அரசியல் செய்கிறார்கள். ஏன்னா அந்த தீர்ப்பு இப்படிதான் பார்க்கணும். நான் இங்கேருந்து பம்மலுக்கு இருக்கிற ரோட்டெல்லாம் உடச்சிக்கிட்டு ஏர்போர்ட்டை இடிச்சுக்கிட்டு போகிறேங்கிற வழி. ஆனால் நீ போகிற வழியில தான் போயாகணும். ஸோ அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி நேற்றுக்கு ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. சார் அதே ஜிஆர்எஸ் நேற்று காலையில் எல்லாரும் என்ன சொன்னீங்க, அவர் ஆர்எஸ்எஸ்காரர். நேற்று மாலை இன்னொரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. என்னது இது, மத்திய அரசு கட்டாய கல்வியில் 25% தனியார் பள்ளிகள், இதுலையும் திருப்பி சொல்லிடுற அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ முஸ்லிம் அல்லது மைனாரிட்டி பள்ளிகளில் நாங்கள் ஏழைகளை சேர்ப்ப மாட்டோம், எங்கள் மீது திணிக்க முடியாதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ இந்துக்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்கள் ஏழைகளை சேர்க்கணும். அதுக்கு 75% பணத்தை மத்திய மாநில அரசுகள் கொடுக்கும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. மத்திய அரசு 1.5 வருஷமா கொடுக்கல, 2 வருஷமா கொடுக்கலன்னு மாநில அரசு சொல்ல ஜிஆர்எஸ் மத்திய அரசுக்கு நேற்று நோட்டீஸ் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி போன வாரம் அழகிரியுடைய மகன், அதுக்கு பேர் என்ன, நம்ம தயாநிதி அழகிரி கம்பெனி 250 கோடி ரூபாய்க்கு கிரானைட் ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு இடி அட்டாச் பண்ணியிருக்கு. அதில் கீழ்கோர்ட்டோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனோ போட்ட சார்ஜ் ஷீட்டில் தவறுகள் இருக்கு, அது மறு விசாரணைக்கு வேணும்னு அவங்க அழகிரி மகனுடைய பார்ட்னர் போட்ட வழக்கில் திரு ஜிஆர்எஸ் அவர்கள் மறு விசாரணையை அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு நீதிபதி இல்லை இடி ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ ஜிஆர்எஸ் திமுக ஃபேவர் பண்றாரா?
சார் நீதி அவரை பொறுத்தவரை ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இன்னொரு வாய்ப்பு அந்த கேஸ்ல கொடுக்குறாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனை மீறி இருக்குன்னு பார்க்குறாரு. இந்த கேஸ்ல பணம் தமிழக மாணவர்களுக்கு பணம் மத்திய அரசுலேருந்து வரலன்னா வரணும்னு பார்க்குறாரு. கேஸ் டு கேஸ் தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கணும். இதுல ஜாதியை கொண்டு வந்து பேசுபவர்களோ அல்லது ஃபோரம் ஃபிக்சிங் அப்படிங்கிற வார்த்தையை திரு வில்சனும் பயன்படுத்தி இருக்கிறார், ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமனும் பயன்படுத்துகிறார். சார் ஒரு சின்ன கேஸ் சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். இப்போ யாராவது நம்ம அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்றத விரும்புவீங்களா? கொண்டாட்டமா அடுத்தது தாலியை அவிழ்த்து கொடுக்கறத விரும்புவீங்களா? ஏப்ரல் 14, 2015 நினைக்கிறேன், ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று திராவிடர் கழகத்தின் தலைமையகமான ஈவேரா திடல் அதில் ஒரு விழான்னு மெட்ராஸ் ஃபுல்லாக, என் மெட்ராஸில் மாத்திரம் ஒரு 10,000 போஸ்டர் நான் எங்கள்ல பட்டுச்சு. தாலி அவிழ்ப்பு மற்றும் மாட்டுக்கறி தின்னும் விழா. இதை எதிர்த்து ஸ்டேக்கு போனால் ஹரிபரந்தாமன் அவர்கிட்ட போகிறப்ப இல்லை ஸ்டே இல்லை அலோவ் பண்ணுறார். 10 மணிக்கு அன்னைக்கு விழா நடக்கணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ என்னமோ ஏப்ரல் 14 இது விடுமுறை. அதனால விடுமுறை அன்னைக்கு 2 நீதிபதிகள் வீட்டில் காலையில் 8 மணிக்கு போய் விசாரணைக்கு வந்து 9 வரைக்கும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இல்லை, இது ரொம்பவும் தமிழ் மரபிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரானது, திட்டமிட்டு தமிழர்களின் பெருவாரியான மக்களின் நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு ஸ்டே கொடுக்குறாங்க. ஆனால் திராவிடர் கழகம் நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம்னா அந்த சட்டவிரோத காரியத்தை செஞ்சாங்க. இப்போ ஹரிபரந்தாமன் இது மாதிரி பல திராவிடர் கழக வழக்குகள் ஹரிபரந்தாமன் கீழேயே அவர் நீதிபதியாக இருந்த பொழுது வந்து அவர்களுக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டு ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இது பெஞ்ச் ஃபிக்சிங் நடந்ததா? இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு சார் நீதிபதிகள் என்பவர்கள் இன்றைய சட்டத்தை மக்களை காப்பாற்றும் இடத்தில் இருக்கிறார்கள். அவரும் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துல தான் கொடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். பட் அவர் நேற்றுக்கு சொன்னதுனால இதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னன்னா அவர் கொடுத்தது அதுக்கப்புறம் ஸ்டே ஆச்சு. அதே மாதிரி திரு சந்துரு அவர்கள் ஒரு கேஸ்ல HRNC கேஸ்ல கொடுத்தது, ஒரு முஸ்லீம் ஒருவரே HRNCக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெஞ்ச் போய் ஸ்டே ஆச்சு. ஸோ நீங்க உங்களுடைய நம்பிக்கையில கொடுக்கறது சட்டத்தின் பார்வையில் திருப்பி ஸ்டே ஆகலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு நீதிபதியுடைய ஜாதி அல்லது பின்புலத்தை வைத்து விமர்சிப்பது, ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இல்ல ஊபிக்கள் அல்லது அண்டாக்கள் செய்தாலும் தவறுதான். ஸோ சட்டம் எப்படி செயல்பட்டதுங்கிறத பார்க்கணும். அதனால இந்த தீர்ப்புகள் ஏன்னா GRS இந்த ஒரு வாரத்தில் கொடுத்த 4 தீர்ப்பை நான் சொல்றேன். அதனால இதுல பொறுத்த வரைக்கும் அவர் சட்டத்தின் அடிப்படையில் செஞ்சிருக்கிறார். துணைவேந்தர்களை UGCயுடைய ரெப்ரசன்டேட்டிவை வச்சுக்கிட்டு தான் செய்யணும் என்பதுதான் சரியாக. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.